இருக்கிறது என்பதற்காக கட்சிக்காரர்கள் சிரமப்படுத்தாமல் என் பயணத்தை நான் இதுகாலம் மேற்கொண்டேன். நான் கேட்கிறேன், நீங்கள் செய்யலாமா? இதை செய்தீர்களே. வைகோ இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோட முன்னாடி நின்று இருக்க மாட்டேன். அன்னைக்கு ஆட்கொணர்வு மனு போடலைன்னா மதுரை சிறைச்சாலையில் அடுத்த நாள் கொண்டிருப்பாங்க. எனக்கு என்னாச்சு? அழையில் மதுரையில குடியிருக்க முடியாது நிலவரம் வந்துச்சு. அராஜகம் செய்யக்கூடாதுங்க. அவங்க மேல பழிக்கணுங்கிறதுக்கு அராஜகம் செய்யக்கூடாது. காலம் என்னைக்கு ஒரு பக்கம் இருக்காது. சரி, என்ன அனுபவிக்க போறீங்கன்னு தெரியல. எனது ஆபத்துன்னா சொல்லுங்க, உதவுறோம், அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, எங்களுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க பயணம் தொடர்வோம். ரெண்டு கட்சியை கூட இனிமேல் சேர மாட்டோம். பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறேன், அண்ணா திமுக கதவையும் இனிமேல் தட்ட மாட்டோம், திமுகவின் கதவையும் தட்ட மாட்டோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் வைகோவின் தலைமையில் ஒரு அணி அமைத்துக் கொண்டு வருகிற தேர்தல்களிலே நாங்கள் நிற்போம், வெல்வோம். இதுவரைக்கும் நாங்கள் மாற்று குறையாத சக்தியாக இருந்த நாங்கள் இனிமேல் மாற்று சக்தியாக மறு வடிவம் எடுப்போம். இனிமேல் நம்பிக்கை இருக்கின்றது. ஒண்ணும் இல்ல, அதுக்கான வேலைகளை இப்பவுமே தொடங்கிட்டோம். அதான் வாழ்நாள் உறுப்பினர்கள் 16-15 பேர் 500 ரூபாய் தந்துட்டாங்க. 7500 ரூபாய் அதிமுகவிலிருந்து வந்து சேர்ந்த தொடர் 500 ரூபாய் தந்து சேர்ந்துட்டார். ஒவ்வொரு ஊர்லயும் இதுவுமே நடக்கும். இனி அரியலூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இனி அரியலூர்ல வரும் அந்த காலேஜில் பேச முயற்சிப்போம். சின்னப்பா போய் கேட்பாரு, எங்க சம்பத்தை வச்சு ஒரு கூட்டம் நடத்துங்க. ஒண்ணும் இல்ல, தமிழ் இலக்கிய கூட்டம், ஹிஸ்டரி அசோசியேஷன் மீட்டிங், இல்லைன்னா ஒரு மோட்டிவேட்டட் கான்பரன்ஸ், எதிலையாவது கல்லூரிக்குள்ள நுழைய முயற்சிப்போம். கல்லூரி நிர்வாகம் அனுமதிக்காவிட்டால் கல்லூரி கலைந்து வருகிற பொழுது மாலை 4 மணிக்கு கல்லூரி வாசல்ல நின்று நாங்கள் கத்துவோம். மாணவர்களை இயக்கத்தில் கொண்டு வருகின்றனர். நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்ட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை இருக்கிற எல்லா இளைஞர்களையும் இயக்கத்துக்கு மடைமாற்றம் செய்ய திட்டம் வச்சிருக்கிறோம். இன்ஸ்டன்ட் மெம்பர்கள், உடனடி உறுப்பினர்கள் சேர்க்கிற திட்டம், வாழ்நாள் உறுப்பினர்கள் சேர்க்கிற திட்டம் என்று புதிய திட்டங்களோடும் தீர்வுகளோடும் எங்கள் பயணம் தொடரும். யாரோடும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். நாட்டு மக்கள் எங்களை அங்கீகரிக்கிற காலம் வரும். நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள். நாங்கள் உழைத்த உழைப்பெல்லாம் இதுவரைக்கும் அடுத்தவர்களுக்கே பயன்பட்டிருக்கிறது. நாங்கள் விதைத்தோம், நாங்கள் அறுக்கவில்லை. நாங்கள் நெய்வோம், நாங்கள் உடுத்தவில்லை. இனிமேல் நாங்கள் விதைப்போம், நாங்களே அறுப்போம். நாங்கள் நெய்வோம், நாங்களே இனிமேல் உடுப்போம். அம்மா திருந்த மாட்டாங்க. எங்களை வெளியேற்றின நிமிடத்திலே பொதுமக்கள் சொல்லித்தான், இந்த அம்மா திருந்த மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க, திருந்த மாட்டான். நிதானம் இல்லாம குடிக்கிறவனும் திருந்த மாட்டான். ஜெயலலிதாவும் திருந்த மாட்டாங்க. ஒரு குடிகாரன் சொன்னா, எவ்வளவு குடிச்சாலும் நிதானம் இழக்க மாட்டேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் வெளிநாட்டுல மது குடிச்சாலும் நிதானம் இழக்க மாட்டேன். பந்தயம் வச்சுக்கலாம். என்ன பந்தயம்? 3 அறை, ஒரு அறையில வெளிநாட்டு மது பாட்டில் 2 ஃபுல் பாட்டில். அதுக்கு அடுத்த அறையில ஒரு குரங்கு, பல்வெளியால் அவதிப்படுகிற குரங்கு. அதுக்கு அடுத்த அறையில ஒரு அழகான பெண். அழகுன்னா அவ்வளவு அழகு, அழகுன்னா சொல்ல முடியாத அழகு. அப்படி பேரழகு, நல்ல ஓவிய முகம், ஒயில் மூக்கு, மயிலின் சாயல், அன்ன நடை, சின்ன இடை, பின்னல் ஜடை, கண்ணல் மொழி, மின்னல் விழி, பார்த்தால் பதைக்கிற பேரழகு, பழங்கி சிறை போன்ற தோற்றம். அப்படி அழகு. பந்தயம் என்னன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் அந்த மதுவை குடிச்சிடணும். நிதான இழக்க இல்லைன்னா அதுக்கு அடுத்த அறையில போய் பல்வெளியால் அவதிப்படுகிற அந்த குரங்கில் வலியால் துடிக்கிற அந்த குரங்கை காப்பாற்ற அந்த வலி வருகிற அந்த பல்லை மட்டும் இவன் பிடுங்கிடணும். நிதானம் இல்லைன்னா, நிதானமா இருந்தான்னா பிடுங்கிடலாம். அதை எடுத்துட்டான்னா அந்த அழகான பெண்ணை அவனுக்கு ஒரு நாள் பூரா அனுபவிப்பதற்கு இலவசம். அந்த பெண்ணை பார்த்து மயங்கி போட்டியை ஒத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் 2 ஃபுல் பாட்டிலையும் அடிச்சான்.
நிலாவை இழக்க மாட்டேன்னு சொன்னால 2வது ரூமுக்கு போனான், கதவை சாத்தினான். ஆளு 2 மணி நேரம் ஆளை காணல. வெளியில